இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 4 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கோபம் என்பது அவருடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறதாய் காணப்படுகிறது. அங்கே காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, காயின் அங்கே ஆண்டவருக்காக பலிகளை செலுத்துகிறார், ஆபேலும் பலிகளை செலுத்துகிறார். ஆனால் ஆபேலுடைய பலியானது அங்கீகரிக்கப்படுகிறது, ஆனால் காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை. ரெண்டு பேருடைய பலியிலே வித்தியாசம் என்னவென்றால், காயின் அங்கே கொண்டு வந்த எல்லாமே குறைவான ஒன்றாக தான் இருக்கிறதுனால் ஆபேல் அப்படி அல்ல, தன்னுடைய ஆட்டின் முதல் ஈற்றை கொண்டு வந்து கொடுக்கிறார், முதல் தரமானவர்களை கொடுக்கிறார். காயின் அப்படி அல்ல. ஆனால் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளாத கோபத்தினாலே அங்கே ஆபேலை கொலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படியாக அநேகர் தங்கள் வாழ்க்கையில வருகிற கோபத்தினாலே கொலை செய்து விடுகிறார்கள், இல்லை என்றால் ஏதோ ஒரு பலி தீர்த்து விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களாய் பார்ப்பவர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா இடத்திலையும் கோபம் என்பது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஒரு சிறிய காரியம்தான், கோபப்பட்டுட்டு உடனடியாக கணவன் மனைவியை வேண்டாம் என்றும் மனைவி கணவனை வேண்டாம் என்றும் பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசாமல் காணப்படுகிற பழக்க வழக்கங்கள், அதனுடைய விளைவு என்ன? சமாதானமற்ற ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போகிறோம். அதே 4 சங்கீதம் 5 வசனத்தை பார்த்தீர்கள், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீங்கள் கோபம் கொள்ளாமல் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார். தாவீதுக்கு விரோதமாய் சீமை வரும் பொழுது அங்கே சீமை பேசிக்கொண்டே வருகிறார், தாவீதை ரொம்ப தூஷிக்கிறார். ஆனால் தாவீது அங்கே அமைதியாக உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் தாவீது அரண்மனையில ராஜாவாய் மாறுகிறார். அங்கே சீமை வந்து கேட்கிறாய் தாவீது இடத்துல, அப்பா என்ன நீ விட்டுருன்னு சொல்லி. அதே போல ஒரு மனிதன் தன் கோபத்திலே அமைதியாக இருப்பானால் அந்த மனிதர் எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்கள் கோபம் வருகிற காரியத்தில் பொறுமையா இருந்து பாருங்கள். அந்த பொறுமையிலே அநேக பலனை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.